நமக்கு நாலேட்ஜ் குடுக்கறதுக்கு. ஓவர் டூ அருள் செல்வி மேம். தேங்க்யூமா. தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு கொஞ்சம் கோல்டா இருக்கு, தொண்டை ஆ சரியில்லை. ஓகே. ஓகே, ஓகே, ஓகே. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பிதாமகர் பத்ரிஜிக்கும் சந்திரகலா மேடம் நாம ஆ, வந்து ஜோசப் மார்ட்டியோடது ஆழ்மனதின் அற்புத சக்திகள் அப்படிங்கிற புக்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம்ப்பா. இது வரைக்கும் 16 வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ 17th சாப்டர் பார்க்க போறோம். இது வந்து மன்னிக்கும் மனநிலையை பெறுவது எப்படி, நாம எப்படி வந்து மத்தவங்களை மன்னிக்கிறதுக்கு வந்து எப்படி கத்துக்கிடலாம் அப்படிங்கறத பத்தி தான் இருக்கணும். நம்ம வாழ்க்கை வந்து நம்ம மகிழ்ச்சியா, செழிப்பா, அழகா, இணக்கமா இருக்க வேண்டிய நம்ம வாழ்க்கையில சப்போஸ் எதிர்மறை எண்ணங்களால ஒரு சின்ன தடை வந்தா கூட அந்த எதிர்மறை எண்ணங்கள் நம்மளோட வாழ்க்கையை வந்து சூழ்ந்துடும். அதுவே நம்மளோட எண்ணங்களே அதை வந்து நிஜமா கொண்டு வந்து நமக்கு கொடுக்க போகுது. சோ அதனால நம்ம எண்ணங்கள்ல வந்து ரொம்ப நேர்மையாவும் ரொம்ப உண்மையாவும் இருக்கணும். அது வந்து நேர்மறையான எண்ணங்களா நாம அதை மாத்திக்க சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம பிரச்சனை, நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை வருது, இல்ல ஒரு விபத்து நடக்குது, ஒரு சங்கடம் இல்ல ஒரு வியாதியோ வந்தா உடனே என்ன சொல்றோம், ஐயோ நான் என்ன பாவம் பண்ணணும்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. சிலர் என்ன சொல்றாங்க, இந்த கடவுளுக்கு கண்ணே இல்ல, கருணையே இல்லை, என்ன இப்படி கஷ்டப்படுத்துறாரே அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி நீங்க வந்து உங்களோட விஷயத்தை தான், நீங்க என்ன கொண்டு வந்தீங்களோ அதை தான் அனுபவிக்கிறீங்க. அதனால நீங்க வந்து இத பத்தி கடவுளை வந்து பழிக்காதீங்க. உங்களோட எண்ணங்களாலதான் உங்க வாழ்க்கை அமையுது, அதனால கடவுளை பழிக்காதீங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உங்க எண்ணங்களை நேர்மைப்படுத்திட்டே வர்றீங்களோ அதுவே உங்களோட சூழ்நிலையை சந்தோஷமாகவும் இணக்கமாகவும் மகிழ்ச்சியாகவும் மாத்த முடியும். சோ முதல்ல நீங்க வந்து உங்களை மன்னிக்க பழகுங்க. எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, முதல்ல நீங்க உங்களை மன்னிக்க பழகுங்க. இந்த மன்னிப்பே உங்களுக்கு வந்து பெரிய கடவுளோட ஆசீர்வாதங்களை எல்லாம் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கிட்ட இருக்க இந்த குற்ற உணர்வு, பச்சாதாப உணர்வையும் நம்ம ஒழிக்கிறதுக்கு ஒரு 2-3 எக்ஸாம்பிள் வந்து ஆத்தர் கொடுத்திருக்காங்க. ஹேரியட் அப்படின்னு ஒரு ஆள் வந்து ஒரு லேடி, அவங்க வந்து என்ன பண்றாங்க, ரொம்ப வேலையிலேயே 24 hours அப்படி ஒர்க் பண்ற மாதிரி வேலை பார்த்துட்டே இருக்காங்க. ரொம்ப கடுமையா ஆபீஸ் வந்து வேலை பாக்குறாங்க. சோ இதனால அவங்க வந்து தன்னோட பர்சனலா தன்னோட பிள்ளைகள குடும்பத்துக்கிட்ட கணவர்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே அந்த அம்மாக்கு டைம் இல்லாம போகுது. இவங்க இப்படி அங்க வேலை பார்க்கறதுனால கம்பெனில இவங்களுக்கு யாரும் ஒன்றும் ஸ்பெஷலா எந்த மரியாதையும் கிடையாது. இவங்க எக்ஸ்ட்ரா ஏன் பண்றாங்கன்ற மாதிரிதான் எல்லாருக்கும் இருந்துச்சு. வீட்டுல வந்து குழந்தையோட ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு அவங்களால அட்டன் பண்ண முடியல. வந்தும் குழந்தைகிட்ட என்னாச்சுன்னு கேட்க அவங்களுக்கு டைம் இல்ல. அது வந்து அவரோட கணவருக்கும் குழந்தைகளுக்கும் ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்தினதுனால அவர் கூப்பிட்டு அந்த அம்மாட்ட இல்ல நம்ம டைவர்ஸ் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போதான் இந்த அம்மாக்கோட லைஃபோட சீரியஸ்னஸே புரியுது. சோ இதுக்காக அவங்க வந்து இந்த ஆத்தர் கிட்ட வந்து கவுன்சிலிங்காக வராங்க. அப்போ அவர் கேக்குறாரு, எதனால நீங்க இந்த வேலையில இவ்வளவு இல்ல மத்தவங்க எல்லாம் சோம்பேறியா இருக்காங்க, என்னால அப்படிலாம் இருக்க முடியாது, வேலையை வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இல்ல உங்களுக்குள்ள ஏதோ காயம் இருக்கு, ஏதோ குற்ற உணர்வு இருக்கு, என்னன்னு அவர் ரொம்ப நேரம் பேசின பிறகு அவங்க சொல்லியிருக்காங்க, ஆமா எனக்கு ஒரு தம்பி இருந்தான், அவன் இப்ப இல்ல இறந்து போயிட்டான், அவன் ரொம்ப போதைக்கு அடிமையா இருந்ததுனால நான் வந்து அவனுக்கு என்னோட ஷேர் அவங்க சொத்துல இருந்து வந்து அவனோட ஷேரை நான் அவன்கிட்ட கொடுக்கல. எங்க போதையில பொருளை வாங்குறதுல அதை அழிச்சிடுவானுன்ற பயத்துல அவன் திருந்தட்டும் கொடுக்கலான்னு வச்சிருந்தேன். ஆனா அவன் அதுலயே அதிகமாயி இறந்து போயிட்டான். ஒருவேளை நான் அந்த பணத்தை கொடுத்திருந்தா அவனை திருத்தி இருந்தா அவன் இன்னும் நல்லா இருந்திருப்பானோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு. அதுவே வந்து அவன் அழிவுக்கு காரணம் நான் தான் அப்படிங்கிற அந்த குற்ற உணர்வு எனக்குள்ள இருந்துட்டே இருக்கு. கடவுள் என்னை கட்டாயம் இதுக்காக தண்டிப்பாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப புலம்பிட்டாரு. அப்போ இவர் சொல்றாரு, கடவுள் வந்து என்னைக்குமே யாரையுமே தண்டிச்சதே இல்லை. கடவுள் வந்து கருணை வடிவானவர், அன்பானவர். அவர் வந்து யாரையும் தண்டிக்கல. நீங்க தண்டிக்கப்படுவோமோன்னு எண்றீங்க இல்லையா, அந்த எண்ணம் தான் அதுக்குரிய தண்டனையை உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்குதே ஒழிய கடவுள் யாரையும் தண்டிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி அதை பத்தி அவர் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு, நிறைய கவுன்சிலிங் பிறகு அந்த அம்மா வந்து குணமாயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னா, ஆர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து தன் மனைவி வந்து வேற ஒருத்தரோட தொடர்புல இருக்கிறத பார்த்து அந்த ஆளுக்கு வந்து சுட்டு கொன்னுடுறாங்க. அதுக்காக கவர்மெண்ட் வந்து இது ரொம்ப பெருசு இல்லைன்றனால வெறும் 8 மாத தண்டனையோட அனுப்பிச்சதா சொல்றாங்க. அதுல இருந்து வந்ததுக்கு அப்புறம் இவர் வெளியே போய் வேற ஒரு லேடிய கல்யாணம் பண்ணி அவருக்கு 3 குழந்தைகள் இருக்காங்க. நல்ல சோசியல் ஸ்டேட்டஸ் எல்லாம் இருக்கு. நல்ல பிசினஸ் எல்லாம் இருக்கு. ஆனாலும் அவருக்கு அந்த குற்ற உணர்வு இருந்துட்டே இருக்குன்னா, ஒருத்தனை கொன்னுட்டனே, தேவையில்லாம ஒருத்தன் வாழ்க்கையை அழிச்சிட்டோமே
அப்படின்னு ரொம்ப குற்ற உணர்வு. சோ ஆத்தர் கிட்ட கவுன்சிலிங் வரும்போது ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, அ எல்லாத்தையும் கேட்டுட்டு ஆத்தர் என்ன நம்மளோட உடம்பு வந்து நம்மளோட பிசிக்கல் பாடி வந்து அதோட செல்களுக்கு எல்லாத்துக்குமே 11 மந்த்ஸ் தான் வேல்யூ. ஒவ்வொரு 11 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி செல்கள் எல்லாம் இறந்து புதுசா இன்னொரு செல் தான் உருவாகுது. அப்போ அந்த டைம்ல இருந்த அந்த ஒரு மனுஷனோட உருவங்கள் அப்படியே அழிஞ்சு போச்சு. அந்த கொலைகாரனோட உருவம் அழிஞ்சு போச்சு. இப்போ இருக்கிற இது வந்து ஒரு அப்பாவியான ஒரு ஆள் தான். குடும்பஸ்தன். நேர்மையா வாழக்கூடிய ஒரு மனிதன். சோ நீங்க வந்து அவன நினைச்சுட்டு இந்த ஆள நீங்க அழிச்சிட்டு இருக்கீங்க. அத பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாம் பண்ணி அவர் வந்து அதுல இருந்து வெளிவந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொன்னு வந்து நமக்கு வந்து இந்த மாரி குற்ற உணர்வுகள் எல்லாம் உள்ள வைக்கும்போது, அது எல்லாமே வந்து ஒண்ணு நமக்கு நோய்களா மாறுது. மனதளவுலயோ, இல்ல உடல் அளவுலயோ அது எல்லாமே நோய்களா மாறுது. அத இப்போ வந்து நம்மள யாராச்சும் ஒருத்தர் விமர்சனம் பண்ணா, அந்த விமர்சனத்த எப்படி ஏத்துக்கிடலாம்? அப்படிங்கிறதுக்கு ஆத்தர் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. வெரோனியான்னு ஒரு டீச்சர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேஜ்ல ஏறி பேசியிருக்காங்க. சோ அவங்களுக்கு அந்த பெரிய கூட்டத்த பார்த்ததும் அந்த பயத்துல, தடுமாற்றத்துல கொஞ்சம் வேகமா போயிட்டாங்க. சில இடங்கள்ல ப்ராப்பரா ப்ரொனன்சியேஷன் அந்த வார்த்தைகள சரியா உபயோகிக்கல அப்படின்னு சொல்றாங்க. இத வந்து மென்ஷன் பண்ணி இவங்களுக்கு கூட இருந்த கொலீக் டீச்சர் ஒருத்தர் குடுத்துருக்காங்க. இவங்களுக்கு அத பார்த்ததும் இன்னும் டென்ஷன் ஆயி, அந்த டீச்சர் மேல விரோதத்த வளர்த்துட்டு அவங்க கிட்ட பேசுறதே விட்டுட்டாங்க. ஆனாலும் இவங்களுக்கு மனசுக்குள்ள அந்த ஒரு உறுத்தல் இருந்ததுனால ஆத்தர் கிட்ட கவுன்சிலிங் வந்துட்டாங்க. அப்போ ஆத்தர் வந்து இது வந்து உங்களுக்கு நீங்க தப்பு பண்ணீங்களா? அப்படிங்கிறப்போ திரும்ப திரும்ப கேட்டப்போ, ஆமா நான் பயத்துல முதல் தடவ அதனால எனக்கு வந்து கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க வந்து ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம், அப்போ இந்த லெட்டர் வந்து உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் தானே! இத வச்சு நீங்க வந்து அ உங்கள திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா தானே இத நீங்க பார்க்கணும். உங்கள கரெக்ட் பண்ணி இன்னும் நீங்க நல்ல முறையில, சிறந்த முறையில பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு தானே இது. அத நீங்க ஏன் தப்பா பார்க்குறீங்க அப்டின்னப்பதான், அவங்க அதோட உண்மையான அர்த்தத்த புரிஞ்சுகிட்டு, அந்த ஸ்பீச்க்காக மேடைகள்ல ஏறி பேசக்கூடிய அந்த திறன வளர்த்துக்கிறதுக்கான ஸ்பெஷல் கிளாஸஸ்ல போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அந்த டீச்சர பார்த்து அவங்க சாரியும் கேட்டிருக்காங்க. தேங்க்ஸும் சொல்லியிருக்காங்க. ஆனா ஆத்தர் என்ன சொல்றாரு, இதே வந்து அந்த டீச்சர் எழுதின லெட்டர் வந்து சரியானது இல்ல. வேணும்னே ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணணும். அவங்கள வந்து தப்பா இது பண்ணணும்ன்றதுக்காக, போர்ட்ரேட் பண்ணணும்ன்றதுக்காக எழுதப்பட்டிருந்தால், அப்போ அத எப்படி ஃபேஸ் பண்ணணும்ன்றதையும் சொல்றாரு. நீங்க வந்து ஓகே அவங்களோட மனநிலைக்கு அவங்களுக்குள்ள அந்த எண்ணங்கள், பொறாமை எண்ணங்கள் இருக்கதுனால, அவங்க இத எழுதியிருக்கலாம். சோ நீங்க வந்து அந்த இதுக்கு வந்து உடனே எதிர்வினை ஆற்றணும்ன்றதே இல்ல. அத அப்படியே ரிலாக்ஸ்டா விட்டுடுங்க. எந்த ஒரு எதிர்வினையும் ஆற்றாமல், எந்த ஒரு எண்ணத்தையுமே உள்ள கொண்டு போகாம, அவங்க நல்லா இருக்கட்டும். அவங்களுக்கு இது புரியல. சோ நீங்க வந்து பிளஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எந்த ஒரு எண்ணமே மத்தவங்க நம்ம கிட்ட குடுக்குறாங்க. அது நல்லதோ, கெட்டதோ, அத வந்து நாம தான் வந்து டிசைட் பண்றோம். அந்த எண்ணத்த உள்ள கொண்டு போலாமா, வேண்டாமா அப்படிங்கிறது வந்து நம்மளோட இதுதான் டிசையர் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாரி கோமல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருந்திருக்கா. அவளுக்கு வந்து அவங்க அம்மா சின்ன வயசுல இருந்தே அழகா ட்ரெஸ் பண்றது தப்பு. அ பொருட்கள போய் மேக்கப் பண்ணிக்கிறது தப்பு. வெளிய போய் க ஷாப்பிங் எல்லாம் போறதெல்லாம் தப்பு. பாய் ஃபிரெண்ட்ஸ் வச்சுக்கிறது தப்பு. ஈவன் செக்ஸ் வந்து ரொம்ப பெரிய பாவம். ஒரு பெரிய சின் அப்படிங்கிற மாரி அவங்க சொல்லி, சொல்லி, சொல்லி வளர்த்ததுல, இந்த பிள்ளை வந்து தன்னோட வயசுல கரெக்ட்டா வாலிப வயசுல வேலைக்கு போகும்போது அவளால யாரோடையும் மிங்கில் ஆக முடியல. யார்கிட்டயும் பேச முடியல. நல்லா அழகா ட்ரெஸ் பண்றதுக்கு கூட அவளுக்கு குற்ற உணர்வு வந்திருக்கு. அப்புறம் ஆத்தர் வந்து அவள கூப்ட்டு உட்கார வச்சு, அவளுக்கு இல்ல இதெல்லாம் தப்பில்ல. உங்க அம்மா தான் உனக்கு தப்பா கைட் பண்ணியிருக்காங்க. சோ அவகிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த பிரபஞ்சம் எனக்கு நல்லதெல்லாம் வழங்குது. நான் வந்து பிரபஞ்சத்தோட இணைஞ்சு அதோட விதியோட இணைஞ்சு நான் வேலை பார்க்கிறேன் அப்படின்னு அவளுக்கு நெறைய ஆட்டோ சஜஷன்ஸ் எல்லாம் சொல்லிக் குடுத்ததுனால, அத சொல்ல 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 அவ மெதுவா அதுல இருந்து வந்து தன்ன தானே அழகா அலங்கரிச்சுட்டு வேலைக்கு போக எல்லாரும் ஆண்களோட தன்னோட சுத்தி இருந்த ஆட்களோட சகஜமா பழக ஆரம்பிச்சுட்டா. அதுக்கப்புறமா அவ கல்யாணம் கூட பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தரோட மன அமைதிக்கும், சந்தோஷத்துக்கும் அதாவது வந்து கட்டாயம் வந்து மன்னித்தல் வந்து ரொம்ப அவசியம். நீங்க உங்களையும் சுயமா மன்னிச்சுக்கோங்க. மத்தவங்களையும் மன்னிக்க பழகுங்க. ஆக்சுவலி இந்த மன்னிப்ப வந்து நம்ம மத்தவங்களுக்கு குடுக்கல, அத உள்ள வச்சுக்கிட்டே இருந்தோம்னா, அந்த அழுத்தம் சின்ன சின்னதா இருந்து, அதுவே அந்த அழுத்தம் ஜாஸ்தியாகி நம்ம உடம்புல வந்து ஒரு சின்ன வலியில இருந்து பெரிய ஹார்ட் அட்டாக் வரைக்கும் கூட அது வந்து கொண்டு வருது. சோ அப்ப முதல்ல வந்து நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு மன்னிக்கிறீங்களோ, அந்த மன்னிப்பே வந்து உங்களுக்கு குணப்படுத்தும் சக்தியா மாறி உங்கள எல்லாத்தையும் குணப்படுத்து. சொல்லப்போனா நிஜமா நம்ம வாழ்க்கை வந்து நம்மள மன்னிக்குது அப்படின்னு சொல்றாரு. நம்ம உடம்புல ஒரு சின்ன காயம் ஏற்பட்டாலோ, இல்ல பெரிய காயமே வந்தா கூட சரி.
வாழ்க்கை நம்மள மன்னிக்கிறதுனாலதான் அதை ரொம்ப ஈஸியா சீக்கிரத்துல குணப்படுத்தி நம்ம வந்து அதுல இருந்து வெளியே கொண்டு வருது அப்படின்னு சொல்றாங்க. இப்படி மற்றவரை மன்னிப்பது வந்து மத்தவங்களுக்காக இல்ல, அவங்களுக்காக நாம அவங்கள மன்னிக்கல. அந்த மன்னிப்புன்றது நாம நமக்காக, நமக்குள்ள ஒரு அமைதியும் நிம்மதியும் கொண்டு வர்றதுக்காக. சோ இத மன்னிப்புன்னு அவங்கள மன்னிங்கன்னு சொல்றதுனால உடனே அவங்க கிட்ட ரொம்ப நேசமா இருக்கணும், இணக்கமா இருக்கணுங்கிறது அர்த்தம் இல்ல. நம்ம வந்து விருப்பம் விருப்பம் இல்லாதவங்க கிட்ட கூட அன்பா இருந்துட்டு போக முடியும். அப்படியே இருக்க அவங்க கிட்ட போய் ரொம்ப ஆழ்ந்து போய் இதா இணக்கமாவும் ரொம்ப நேசமாவும் இருக்கணுங்கிற அவசியமே இல்ல அப்படிங்கிறாங்க. மன்னிப்பு வந்து நம்மளோட சுயநலம் தான். நான் அமைதிய எனக்குள்ள அந்த அமைதியெல்லாம் உள்ள வரும்போது, அந்த அமைதி எனக்குரிய சூழ்நிலைய என்ன சுத்தி கொண்டு வருது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதே மாரி மன்னிப்ப வந்து எப்படியெல்லாம் கேட்கலாம்? மன்னிப்ப வந்து நீங்க நேரடியா போய் கேட்கலாம். சாரி சொல்லலாம். நடந்த தப்புக்கு மன்னிப்பு கேட்கலாம். இல்லையா, மனசார மன்னிப்பு கேளுங்க. சுய பிரகடனம் மூலம், நான் வந்து உங்கள மன்னிச்சுட்டேன். நீங்க என்ன மன்னிச்சுடுங்க. இனிமே நீங்களும் நானும் ரொம்ப சுதந்திரமானவர்களா இருக்கலாம். நீங்க உங்க வேலைய பாருங்க. அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லலாம். ஒரு வாட்டி இப்படி மன்னிப்பு கேட்ட பிறகு, திரும்பவும் உங்களுக்கு அவங்க மேல அந்த அவங்கள பத்தின எண்ணம் வரும்போது, நீங்க வந்து இந்த முறைலாம் அவங்கள வாழ்த்த ஆரம்பிங்க. மன்னிக்கணும். திரும்பவும் அதே மன்னிப்புலாம் இல்ல. அடுத்த முறை வரும்போது அவங்கள வாழ்த்த ஆரம்பிங்க அப்படின்னு சொல்றாங்க. நாம ஒருத்தர மன்னிச்சுட்டோமா இல்லையா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஆதாரமே சொல்றான். இப்போ உங்களுக்கு ஒரு காயம் இருக்கு. அந்த காயம் ஏற்படுத்தினவரை நீங்க மன்னிச்சுட்டீங்க அப்படின்னா, திரும்ப அந்த காயத்துக்கான காயத்த பத்தின நினைவுகள் வரும்போது உங்களுக்குள்ள அந்த வலி இருக்கக்கூடாது. அந்த வலி இல்லன்னா நீங்க நிஜமாலுமே அவங்கள மன்னிச்சுட்டீங்கன்னு அர்த்தம். இல்ல அப்டின்னா, நீங்க இன்னும் மன்னிக்கலன்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு ஒரு பல்வலி வருது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பல்வலி, நீங்க டாக்டர் கிட்ட போறீங்க, ட்ரீட்மெண்ட் எடுக்குறீங்க. எடுத்ததுக்கு அப்புறமா, இப்போ அந்த பல்வலிய பத்தின பேசும்போது உங்களுக்கு பல்லு வலிக்க போறது இல்லல்ல. அப்ப வலிச்சது இப்ப வலிக்கலல்ல. அந்த மாதிரி தான் நமக்குள்ள மனக்காயங்கள ஏற்படுத்தினவங்கள பத்தி அந்த காயத்த பத்தி பேசும்போது வலி இல்லன்னா, நீங்க நெஜமாலுமே காயம் ஏற்படுத்தினவர்கள மன்னிச்சுட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்மளோட எண்ணங்கள் தான் நமக்கு பொருளாவோ, சூழ்நிலையோ நம்மள சுத்தி வருது அப்படின்னு சொல்றாங்க. இந்த உண்மைய மட்டும் நீங்க மனசார ஏத்துக்கிட்டீங்கன்னா போதும். உங்களுக்குள்ள நல்ல எண்ணங்களும், அமைதி, சந்தோஷம் வரும்போது, உங்க சூழ்நிலைகளும் அதுக்கேத்த மாரி ரொம்ப அழகா மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. அது அடுத்ததா மனத்தடைகள். நம்ம ஒரு காரியம் பண்ணணும்னு நெனைக்கிறோம். அப்ப நமக்குள்ள நெறைய தடைகள் வருதுல்ல. இது எப்படி செய்றது? இத செஞ்சா நல்லா வரும். அந்த தடைகள் எல்லாம் எப்படி தகர்த்த முடியும்? அப்படிங்கிறத வந்து அத சொல்றாங்க. நமக்கு வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருது அப்படின்னா, உங்களுக்கு வந்து உங்க ஆழ் மனசோட சக்தி தெரியும் இல்லையா? அந்த சக்தி கிட்ட போய் கேளுங்க. இந்த பிரபஞ்சத்துக்கு எல்லா அறிவுகளும் இருக்கு. அது கடந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம் எல்லாத்தையுமே அறியும். அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கட்டாயம் அதுல இருக்கு. நீங்க அதுகிட்ட கேட்டீங்கன்னா, அந்த சொல்யூஷன கண்டுபிடிச்சு, அத நீங்க உங்க வாழ்க்கையில வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சீங்கனாலே போதும். உங்க வாழ்க்கைக்கு ஒரு புது அர்த்தத்தையும், நிம்மதியும், சந்தோஷத்தையும், சமாதானத்தையும் அது தரும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பழக்கத்த வந்து நாம தான் உருவாக்குறோம். அத அதே மாதிரி ரிவர்ஸ் பண்ணி நம்ம உடைக்கவும் முடியும் அப்படிங்கிறாங்க. எக்ஸாம்பிளா என்ன சொல்றாங்க, நம்ம கார் ஓட்டுறோம், நடனம் ஆடுறோம், அப்படி இது மாரி நீச்சல் அடிக்க எல்லாத்தையும் கத்துக்கிறோம் அப்படிங்கிறப்ப என்ன பண்றோம்? திரும்ப, திரும்ப, திரும்ப அந்த காரியங்கள நம்ம பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம். அந்த பயிற்சி நம்மள அறியாம நம்மளோட ஆழ் மனசுல போய் பழக்கமா மாறிடுது. நீங்க முதல் முதல் பண்ணும்போது, இல்ல கார் டிரைவ் பண்ணும்போது ரொம்ப கான்ஷியஸா ரோட் கான்ஷியஸா இருக்கும். அந்த கியர் கான்ஷியஸ் எல்லாமே இருக்கும். அப்படி நாம வண்டி ஓட்டுவோம். ஒரு லெவலுக்கு அப்புறம் நீங்க எதையோ வச்சா கூட வண்டி கரெக்ட்டா போயிட்டே இருக்கும். ஏன்னா ஆழ் மனசு அத அவ்ளோ அழகா அற்புதமா வழி நடத்தி கொண்டு போகுது. இதுதான். சோ இது பழக்கமா மாறுது. இதையே தேவையில்லாத ஒரு பழக்கத்துக்கும், ஒரு நல்ல பழக்கத்த நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி அத கொண்டு வரலாம். அப்படிங்கிறப்ப இப்ப சப்போஸ் காலையில நான் எந்திரிக்கணும். என்னால 8 மணிக்கு தான் எந்திரிக்க முடியுது. இல்ல அப்படிங்கிறப்போ, நீங்க மெதுவா அத வந்து நல்ல பழக்கமா நான் இன்னைக்கு வந்து 8 மணிங்கிறது 7:30 மணிக்கு எந்திரிக்கிறேன். அது 7 மணிக்கு அப்படி ஒரு நல்ல பழக்கமா கொண்டு வர முடியும். நாம ஒரு நல்ல பழக்கத்த கத்துக்கிறதோ, இல்ல கெட்ட பழக்கத்த கத்துக்கிறதோ நாம தான். அது நம்மளோட சுதந்திரம். நீங்க என்ன கத்துக்கணும்னு விரும்புறீங்களோ, அத தான் நீங்க கத்துக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஒரு கெட்ட பழக்கத்த வந்து எப்படி தகர்த்து எறிய முடியும் அப்படிங்கிறதுக்கு வழி சொல்லி தராங்க. ஆக்சுவலி பாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ரொம்ப குடிபோதை. குடியில அடிமையாகி, குடிக்கு அடிமை ஆனதுனால, தாங்க முடியாம அவரோட மனைவியும், அவரோட மகளும் அவங்கள விட்டுட்டு தனியா போயிட்டாங்க. அவங்க போன பிறகு தான் அவர் வந்து அத பத்தின ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவர் வந்து ஆத்தர் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, "நான் நெறைய வாட்டி இந்த குடிய விடணும்னு முயற்சி பண்ணியிருக்கேன். ஒரு 4, 5 நாள் நான் குடிக்காம கூட இருந்திருக்கேன். ஆனா, அதுக்கப்புறமா
குடிக்கும்போது நான் ரொம்ப அளவுக்கு அதிகமா குடிச்சிடுறேன். எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. எனக்கு என் குடும்பம் வேணும். நான் நிம்மதியா வாழணும்னு ஆசைப்படுறேன். இதுலருந்து எப்படி வெளிய வரணும் தெரியல அப்படின்னு அவர் சொல்லும்போது, ஆத்தர் என்ன சொல்லிக் குடுக்குறாங்கன்னா, நீ விடணும்னு நெனச்சல்ல, அப்போ ஓகே. சோ என்ன பண்ணுங்க, நீங்க டெய்லி அமைதியா டோட்டலா ரிலாக்ஸ்ட் ஆயிட்டு, உட்கார்ந்துட்டு நான் வந்து என் மகள் வந்து அவர்கிட்ட வந்து, "அப்பா நீங்க வீட்டுக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும், அற்புதமா இருக்கு." அப்படின்னு சொல்லி அவர கட்டி அணைச்சுக்கிற மாதிரி ஒரு கற்பனை காட்சிய தினமும் பார்க்க சொல்லிட்டே இருந்திருக்காங்க. ஆத்தர் அத தொடர்ந்து பண்ணும்போது, நிஜமாலுமே ஒரு நாள் அவரோட வாழ்க்கையில அது வந்துதான் இருக்கு. நிஜமாயி இருக்கு. சோ சாக்ரட்டிஸ் கிட்ட ஒருத்தர் போயிட்டு, "எனக்கு ஞானம் வேணும்" அப்படின்னு கேட்டப்போ, சாக்ரட்டிஸ் அவன கூட்டிட்டு போய் பக்கத்துல இருந்த ஒரு தண்ணிக்குள்ள போட்டு அழுத்தி அவன் தலைய போட்டு அழுத்தி வச்சிருக்காரு. அவன் வந்து மூச்சு திணர்றப்பதான் அவன வெளிய விட்டுருக்காரு. அப்போ அவரு கேட்டாராம், "நீ உள்ள இருக்கும்போது உனக்கு என்ன தோணுச்சு?" அப்படின்னோனே, "என்ன தேவைப்பட்டதுன்னோனே, காற்று தேவைப்பட்டது. மூச்சு காற்று தான் தேவைப்பட்டது" அப்படின்னு சொல்லியிருக்கான். அதேதான் உனக்கு ஞானம் தேவை அப்படிங்கிறப்போ, அந்த ஞானம் கட்டாயம் உன்ன வந்து சேரும் அப்படின்னு அவரு சொல்லியிருக்காரு. சோ நீ அந்த டைம்ல தான் உன்னால ஞானம் பெற முடியும் அப்படின்னு. நீங்க வந்து ஒரு விஷயத்துல இருந்து விடுபடணும்னு அப்படின்னு விருப்பம் வச்சுக்கிட்டீங்கனாலே போதும். நாம வந்து கட்டாயமா அந்த எண்ணமே நம்மள வந்து அதுல இருந்து விடுபட வைக்க முடியும். அதுதான் நம்மளோட வெற்றியோட ரகசியம். இதுக்காக அவர் வந்து சொல்ற ஒரு விஷயம். ஆலன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அப்படிதான். அ உளவு இது பண்ணியிருக்காங்க. தப்பான ஒரு பொண்ணோட உறவு வச்சிருந்திருக்காரு. அப்போ அத தெரிஞ்சதும் அவரோட மனைவியும், குழந்தைகளும் இவரையும் விட்டுட்டு போயிட்டாங்க. அவருக்கு 3 குழந்தைகள் வேற. அவருக்கு வந்து அதுக்கப்புறம் ரொம்ப கில்ட்டி ஆயி, இதனால இவரோட பிபி ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப அளவுக்கு அதிகமா பிபி ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. குடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. சோ அப்புறம் ஆத்தர் கிட்ட கவுன்சிலிங் வரும்போது ஆத்தர் சொல்லியிருக்காரு, "நீங்க உங்க குடும்ப கடமைகள் நீங்க வந்து கடவுளுக்கு ப்ராமிஸ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அந்த சத்தியத்த நீங்க வந்து உடைச்சது வந்து மிகப்பெரிய தவறு தானே! அதுக்கான பலன் தான். சோ இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, இதுல இருந்து எப்படி வெளிய வரலாம்? சோ ஃபர்ஸ்ட் அந்த தகாத உறவுல இருந்து முதல்ல வெளிய வாங்க. அதுக்கப்புறமா நீங்க உங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிற மாரி கனவு காணுங்க. அந்த காட்சிகள் எல்லாம் பார்க்க ஒரு நாள் நிஜமாகும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி அவருக்கும் அது நிஜமாயிருக்கு. சோ இந்த குடிப்பழக்கத்திலிருந்து நீங்க முழுமையா வெளிய வரணும்னா, ஃபர்ஸ்ட் ஆமா எனக்கு இந்த பழக்கம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் முதல் இதே வந்து நாம அக்செப்ட் பண்றதுதான். நான் வந்து இந்த குடிய இன்னைக்கு விட்டுடுறேன். இனிமே நான் தொடமாட்டேன்னு நீங்க சத்தியம் பண்ணுவீங்க. எல்லாம் பண்ணுவீங்க. ஆனா 4 நாள் கழிச்சு திரும்ப அந்த குடிக்கிட்ட போம்போது அதிகமா குடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஏன் அப்படி வருதுன்னா, உங்க சத்தியம் வந்து எங்க இருந்து வருது? அத நீங்க வந்து எந்த சக்தியோட உதவியோட இந்த சத்தியத்த பண்ணீங்க அப்படிங்கிறது இருக்கு. சோ முதல்ல நீங்க வந்து அந்த குடியில இருந்து வெளிய வரணும்னு நினைக்கிறீங்கல்ல, அதுவே வந்து உங்களுக்கு 50% உங்கள வந்து குணப்படுத்திருச்சுன்னு நீங்க நம்புங்க. அதுக்கப்புறமா உங்க மனசுக்குள்ள வந்து மன அமைதியும், சுதந்திரத்தையும், உங்க குடும்பத்தோட இருக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தையும் திரும்ப நெனச்சு பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த உணர்வுகள் எல்லாம் ஆழ் மனசுக்குள்ள போக, அது வந்து குடிக்கிட்ட இருந்து உங்கள தன்னால தூர கொண்டு வந்து நிறுத்திரும். அப்படின்னு அது வந்து தன்னால உங்கள கூட நிறுத்திடும் அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்றாரு. சோ இப்படி பண்ண அவங்க வந்து மெதுவா அந்த குடி போதையில இருந்து வெளிய வந்திருக்காங்க. தன்னோட குடும்பத்தோட சேர்ந்து இருந்திருக்காங்க. சோ அந்த எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள் என்ன அவர் எண்ண ஆரம்பிச்சாரோ, அது அதற்கேத்த சூழ்நிலைய அவருக்கு குடுத்தது. சோ அந்த மாரி இருக்கிறதுக்கு 3 படிகள் தான் சொல்றாங்க ஆத்தர். ஃபர்ஸ்ட் உங்க தப்ப அக்செப்ட் பண்ணிக்கோங்க. 2வது வந்து ஒரு சின்ன வாக்கியமா, ஒரு சுய பிரகடனம். அதாவது செல்ஃப் சஜஷன் வந்து ஆட்டோ சஜஷன் சொல்றோம் இல்லையா? அத வந்து நீங்க ஒரு சின்ன வாக்கியத்த தாலாட்டு போல சொல்லிக்கிட்டே இருங்க. நான் என் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கேன். என் வாழ்வு செழிப்பாக இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு சின்ன வாக்கியங்களா திரும்ப நீங்க தாலாட்டு போல உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருங்க. இதுவே வந்து உங்கள சீக்கிரம் கூட்டிட்டு வந்துரும். 3 இன்னொரு மெத்தட் அவர் சொல்லி தர்றாரு. உங்களோட விஷர்ஸ்ன்னு இருப்பாங்க இல்லையா? உங்களுக்கு நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும்னு நேசிக்கக்கூடிய சில ஆட்கள கூட்டிட்டு வந்து அதாவது கற்பனையா, அவர முன்னாடி உட்கார்ந்துட்டு அவர்கிட்ட பேசுங்க. எல்லா பிரச்சனையும் அவர் வந்து கங்கிராச்சுலேஷன்ஸ் நீ இதுல இருந்து வெளிய வந்துட்ட. நீ உன் குடிய விட்டுட்ட. ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு அவங்க உங்கள பாராட்டுற மாரி, வாழ்த்துற மாதிரி, நீங்க வந்து திரும்ப அத வந்து யோசிச்சு பாருங்க. சோ சீக்கிரத்திலே நீங்க வந்து அதுல இருந்து வெளிய வந்துருவீங்க அப்படின்னு சொல்றாங்க. பயம், கவலை, சந்தோஷம் எல்லாம் கதவை தட்டும்போது, நீங்க வந்து உங்க மனசுக்குள்ள போயி, நீங்க எந்த நோக்கத்துக்காக இங்க வந்திருக்கீங்க? எந்த லட்சியத்துக்காக வாழ்ந்துட்டு இருக்கீங்க? இந்த ஒரு எண்ணத்த பாசிட்டிவ் எண்ணத்த நீங்க உள்ள கொண்டு வரும்போது, பயம் தன்னால அதுவே மரணம் அடைஞ்சு உங்கள விட்டு தூர போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஐ மீன் குற்ற உணர்வு.
அடுத்து பயத்த நாம எப்படி வந்து வெளிய வரலாம்? பயத்துல இருந்து எப்படி ஃபர்ஸ்ட் இப்ப வந்து நம்ம இவ்வளவு நேரம் குற்ற உணர்வுல இருந்து பார்த்தோம் இல்லையா? இப்போ பயத்துல இருந்து எப்படி வரலாம்னு பாக்குறாங்க. ஆக்சுவலி ஒருத்தர் வந்து அவரோட வருட அந்த இது போடுவாங்க இல்லையா? குழு கம்பெனியோட குழு நடக்கும் இல்லையா? அப்போ வந்து அனெக்ஷர்ஸ் எல்லாம் படிப்பாங்க. அப்படி படிக்கணும்ன்றப்போ அவருக்கு ரொம்ப பயம். ஏன்னா ஆயிரக்கணக்கான ஆட்கள் வொர்க்கர்ஸ் இருப்பாங்க. சீனியர் ஆபிசர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க முன்னாடி நாம எப்படி போய் அத படிக்க போறோம் அப்படிங்கிறதுல அவருக்கு ரொம்ப பயம். நடுக்கமா இருந்தது. சோ அப்புறம் ஆத்தர் வந்து இல்ல நீ வந்து திரும்ப நான் ரொம்ப அழகா பேச முடியும். என்னால எல்லார் முன்னாடியும் ரொம்ப அழகா பேச முடியும்ன்றத உனக்கு திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருங்க. அதுவே உங்கள வந்து ரொம்ப அழகா பேச வைக்கும் அப்படின்னு. சோ அவரும் அதையே அந்த செல்ஃப் சஜஷன சொல்ல 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 அவரால தைரியமா ஏறி ஸ்டேஜ்ல பேச முடிஞ்சது. சோ அவங்க பயத்த இந்த மாரி தனக்கு தானே செல்ஃப் சஜஷன் சொல்றது மூலம் ஃபர்ஸ்ட் வெளிய வர்றாங்க. அதுக்கப்புறம் எதுக்கு பயப்படுறீங்க? அத அதையே திரும்ப செய்யுங்க. இப்ப நம்ம ஒரு விஷயம் ஒரு நாய பார்த்தா பயமா பரவால்ல. நாய்க்கிட்ட திரும்ப திரும்ப நாய போய் பாருங்க. அப்படி பார்க்கும்போது அந்த பயத்துல இருந்து வெளிய வர்றதுக்கு அது உதவும். இந்த பயமே வந்து உங்கள வந்து இந்த நேரடியா நம்ம மோதுறதுனால அதுவே நம்மள வந்து அந்த பயத்துல இருந்து வெளிய கொண்டு வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து ஆத்தர் வந்து தன்னையே ஒரு உதாரணமா சொல்றேன். நான் முதல்ல ஸ்டேஜ்ல ஏறணும்னு நெனச்சப்போ, அங்க இருந்த ஆயிரக்கணக்கான ஆட்களோட கூட்டத்த பார்த்தப்ப நான் ரொம்ப பயந்துட்டேன். எனக்கு ஸ்டேஜ்ல ஏறி பேச முடியுமான்னு தெரியல. சோ நான் எனக்கு நானே முதல்ல செல்ஃப் சஜஷன் சொல்லி, ஒரு அளவுக்கு என்ன கன்வின்ஸ் பண்ணி அமைதியா ஆகுன பிறகு நான் ஸ்டேஜ்ல ஏறி பேசினேன். ஆனா, அதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் பேசும்போது, எனக்கு கொஞ்ச நாள்ல அங்க மேடையில ஏறி பேசுறது தான் சந்தோஷம். அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கே வந்துட்டேன். அந்த சந்தோஷமும், மகிழ்ச்சியும் எனக்கு வந்து என் பயத்துல இருந்து நான் சந்தோஷத்தை பெற்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி அவர் என்ன சொல்றாரு, நெறைய பிள்ளைகள் வந்து என்கிட்ட மாணவர்கள் வந்து நான் பரீட்சை எழுதுற நேரத்துல மட்டும் எனக்கு எல்லாம் மறந்து போகுது. பரீட்சைக்கு முன்னாடி எல்லாம் ஞாபகம் இருக்கு. முடிச்சுட்டு வெளிய வந்த பிறகு எல்லாம் ஞாபகம் இருக்கு. பட் அந்த எக்ஸாம் ஹால்ல எனக்கு எதுவுமே ஞாபகம் வரல. அப்படிங்கிறத வந்து கம்ப்ளைண்ட்டா சொல்றாங்க. இத ஒரு டாக்டர் மாணவி கூட அததான் சொல்லியிருக்காங்க. ஒரு மெடிக்கல் ஸ்டூடண்ட் கூட எனக்கு, "இல்ல நான் எக்ஸாம் எழுதணும்னு நெனைக்கிறப்போ, எனக்கு எல்லாமே அவுட் ஆஃப் மைண்டா போயிடுது. என்ன பண்ணணும்னு தெரியல." அப்படின்னு சொன்னப்போ, இவர் வந்து திரும்ப அந்த பொண்ணுக்கும் ஆட்டோ சஜஷன்ஸ் தான் சொல்லிக் குடுத்துருக்காங்க. இந்த பிரபஞ்சம் வந்து எனக்கு வந்து நல்ல ஆசீர்வாதங்களை குடுக்கிறது. என்னோட ஆழ் மனசு நான் படிக்கிற எல்லாத்தையுமே மனசுக்குள்ள நிலைநிறுத்திக்குது. எனக்கு எப்போ தேவையோ அத எனக்கு திருப்பி தருகிறது. அப்படின்னு திரும்ப திரும்ப அவங்க சொன்னதுனால, அவங்க வந்து காலேஜ்ல கோல்டு மெடல் வாங்குற அளவுக்கு சிறந்த மாணவியா மாறி இருக்காங்க. அதே மாதிரி ஒருத்தருக்கு வந்து தண்ணிய பார்த்தா ரொம்ப பயம். ஏன்னா சின்ன வயசுல வந்து ஒரு வாட்டி தண்ணிக்குள்ள தொட்டிக்குள்ள நீச்சல் குளத்துல தவறி விழுந்திருக்காரு. அப்படியே அவர் விழுந்தப்போ, அவருக்கு நீச்சல் தெரியாது. உள்ள விழுந்து மூழ்கி கை கால உதைச்சு, தண்ணிய உள்ள குடிச்சு ரொம்ப அவஸ்தைப்பட்டிருக்காரு. மூச்சு திணறி போயிருக்காரு. ஆனா அந்த டைம்ல அங்க இருந்த ஒருத்தர் அவரை காப்பாத்தி வெளிய கொண்டு வந்து வச்சிருக்காரு. அந்த ஒரு பயம் அந்த நிமிஷத்துல அது அவர் மனசுல பதிஞ்சு போய், தண்ணிய பார்த்தாலே பயம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்துட்டாரு. சோ அப்போ அவரோட சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "நீ போ தண்ணி தொட்டிக்கிட்ட போய் உட்கார்ந்துட்டு, நான் உன்னை வெற்றி காண்பேன். இத திரும்ப திரும்ப சொல்லுங்க." அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதனால அவர் வந்து இதுக்காகவே இத வந்து நம்ம ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, ஒரு நாளைக்கு 3 வாட்டி, 4 வாட்டி கண்ண மூடி அமைதியா ரொம்ப ரிலாக்ஸ்டா உட்கார்ந்துக்கோங்க. உட்கார்ந்துட்டு மனசால நீங்க நீச்சல் அடிக்கிறதா திரும்ப திரும்ப பாருங்க. எவ்வளவுக்கு எவ்வளோ அந்த நீச்சல் அடிக்கும்போது, அந்த தண்ணியோட சில்னஸ் உங்க உடம்புல ஏற்படக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள் எல்லாம் பாருங்க. அத சந்தோஷமா, மகிழ்ச்சியா பாருங்க. சோ அந்த மகிழ்ச்சிய வந்து நீங்க மனசுக்குள்ள ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருங்க. அத பண்ணிட்டே இருக்கும்போது, ஒரு நாள் நீங்க நிஜமாலுமே தண்ணிக்குள்ள இறங்கி நீச்சல் அடிக்கும்போது, அந்த சந்தோஷம், அந்த பேரானந்தம் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி இந்த விதத்துல அதே மாரி ஜோனத்தன்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. அவருக்கு வந்து லிஃப்ட்ட பார்த்தா பயமா அவரோட ஆபீஸ் 7வது மாடியில இருந்திருக்கு. ஆனா கூட அவரால லிஃப்ட் ஏறவே முடியாதாம். ஏன்னா, எங்க வந்து நடுவுல மாட்டிப்போமா அப்படிங்கிற பயம். இதே வேற ஆபீஸ்ல ஏதோ ஒரு மீட்டிங் எல்லாம் இருக்குன்னா கூட, அவர் அங்க போகாம ஏதாச்சும் காமன் பிளேஸ் ஒரு ஹோட்டல்லயோ, ரெஸ்டாரண்ட்லயோ வந்து அவங்கள வர வச்சு தான் பார்ப்பாராம். ஏன்னா அங்க போனா லிஃப்ட் ஏற வேண்டி வரும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவருக்கே ஒரு நிலையில, இல்ல நாம தப்பு பண்றோம். இதுக்கு பயப்படக்கூடாதுன்னு நெனச்சப்போ, அவர் வந்து லிஃப்ட்ட வாழ்த்த ஆரம்பிச்சுட்டாரு. "நீ எவ்ளோ பேருக்கு எவ்ளோ உதவி பண்ற? எவ்ளோ ஆட்கள சுமக்குற? நடக்க முடியாதவங்கள ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் இத்தன உயரமான கட்டிடங்கள் எல்லாராலயும் ஏற முடியாது. நீ எங்க எல்லாருக்கும் உதவுற. நீ நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. இத பண்ண 9வது நாள் அவர் என்ன பண்ணிட்டாரு, லிஃப்ட் எல்லாரும் ஏறும்போது, இவரும் நடுவுல போய் பூந்து ஏறி நடுவுல கும்பல்ல நின்னுட்டாரு. ஆனா, அவருக்கு பயம்ன்றதே இல்லாம சந்தோஷமா மேல போனதா சொல்றாங்க.
சோ இந்த விதத்திலயும் நாம நம்மளோட பயத்தை விட்டு வெளிய வரலாம். பயம் வந்து 2 வகை இருக்கு. ஒண்ணு சாதாரண பயம், இன்னொன்னு அசாதாரண பயம். சாதாரண பயம்ன்றது ஒரு குழந்தை பொறக்குது. பொறக்கும் போதே அதுக்கு அழுது பயம் இருக்கு. என்ன பயம் இருக்கும் அதுக்கு? எங்க நம்ம கீழ விழுந்துருவோமோன்ற பயம். இன்னொன்னு சத்தங்கள கேட்டா பயம். அது 2த்துக்கும் இது வந்து நேச்சுரல். எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பயம். இப்ப நாம ரோட்ல நடந்து போயிட்டே இருக்கோம். ஒரு சவுண்ட் வருது. ஹாரன் சத்தது. உடனே என்ன பண்ணுவோம்? நம்ம வண்டி வந்து வழி விட்டு ஒதுங்கி நிக்கிறோம் இல்லையா? காரணம் நம்ம எதுவும் நமக்கு எந்த காயமும் ஏற்படக்கூடாதுன்ற ஒரு பயத்தினால தான் ஒதுங்கி நிக்கிறோம். ஆனா இந்த பயம்லாம் சாதாரண பயம். ஏன்னா நல்லத குடுக்குது. இதே அசாதாரண பயங்கள், எனக்கு பேய பாத்து, இத பாத்து, மத்த எதையோ பத்தி தேவையில்லாம நடக்கிறத பத்தி எல்லாம் பயப்படு ஐயோ! என் தொழில் நசுங்கி போயிடுமோ! உயரத்த பார்த்தெல்லாம் பயப்படுவாங்க. இதெல்லாம் தேவையில்லாத அசாதாரண பயங்கள். இத எப்படி வெளிக்கொண்டு வரலாம் அப்டின்னா, நீங்க வந்து அ சப்போஸ் உயரத்த பார்த்தா உங்களுக்கு பயம்னா, நீங்க ஒரு மலை மேல போய் நிக்கிற மாதிரி பாருங்க. அங்க அழகான பூக்கள் பூத்திருக்கு. அந்த குளிர்ச்சி ஏன்னா மலை மேல நிக்கும்போது அந்த சில்னஸ் வரும் இல்லையா? அந்த கூல் பிரீஸ் அந்த காற்ற ரசிச்சு பாருங்க. அங்க இருக்கக்கூடிய மலர்கள்ல இருந்து வர வாசத்த பாருங்க. அங்க இருக்கிற மரம், செடிகள ரசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் அந்த உயரத்தையும் பாருங்க. ஒவ்வொன்னத்தையும் மெதுவா ரசிச்சு, அத சந்தோஷமா உங்களுக்குள்ள விதைச்சிடுங்க. சோ அப்போ வந்து நீங்க அடுத்த முறை மலை மேல ஏறும்போதோ, இல்ல வேற ஏதோ ஒரு உயரத்த நீங்க பார்க்கும்போது, உங்களுக்கு அந்த மகிழ்ச்சி தான் உள்ள ரிஜிஸ்டர் ஆயிருக்கும். சோ அதுதான் வந்து வெளிய வரும். இதுவும் வந்து நீங்க வந்து பயத்துல இருந்து வெளிய வரதுக்கு ஒரு வழி அப்டிங்கிறாங்க. சப்போஸ் நீங்க வந்து விமானத்துல போனா ஆக்சிடென்ட் ஆயிடுமோன்னு பயப்படுறீங்க. அத பத்தின கலெக்ஷன்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணாதீங்க. ஏற்கனவே எத்தன விமானம் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, எங்க ஆயிருக்கு அந்த டேட்டாவ கலெக்ட் பண்ணாதீங்க. அப்படி கலெக்ட் பண்ணீங்கன்னா, அதுதானே நீங்க உள்ள அனுப்புறீங்க. சோ என்ன ஆகும்? அதுவே உங்களுக்கு சூழ்நிலையா மாறும். அதுவே உங்களுக்கு சீர்கேடா அமைஞ்சிடும். சோ அதனால அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்போதுமே வந்து ஆழ்மனதுக்குள்ள நல்ல விஷயங்கள சப்போஸ் ஒரு நெகட்டிவ் வருதுன்னா கூட, அத வந்து பாசிட்டிவா எப்படி மாத்தலாம்? அதுக்கு ஆப்போசிட்டா நீங்க சந்தோஷமா ஒரு விஷயத்த நெனச்சு பாக்குறது. இல்ல உங்களுக்கு புடிச்ச நபரோட பேசுறது, இசைய கேட்கறது, இந்த மாரி சில விஷயங்கள்ல இம்மீடியட்டா டைவர்ட் பண்ணீங்கனாலே உங்க மனசு வந்து அமைதியாயிடும். இது நீங்க வந்து எவ்ளோ பெரிய பயத்துல இருந்தும் உங்களால வெளிய வர முடியும்ன்றதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றாங்க. ஒரு ராணுவ வீரர் வந்து கர்னல் வந்து ஜான் அவர் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஹெலிகாப்டர் ஓட்டிட்டு போகும்போது அது ரிப்பேர் ஆயி ஒரு நடு காட்டுக்குள்ள இறங்கிட்டாங்க. சோ அதுல இருந்து வெளிய வரதுக்கு அவர் வழி தெரியல. முதல்ல பயத்திலயும், இதுலயும் தவிச்சதுக்கு அப்புறம், அவர் வந்து ரொம்ப நிதானமா, இந்த பிரபஞ்ச அறிவு அதுக்கு எல்லாமே தெரியும். அது எனக்கு வழிகாட்டும். நான் என்னோட வீட்டுக்கு போய் சேருவேன். இத அவர் தனக்கு தானே ரிப்பீட்டா சொல்லியிருக்காரு. ரொம்ப ரிலாக்ஸ்டா உட்கார்ந்து திரும்ப திரும்ப அவர் ஆட்டோ சஜஷனா சொல்லியிருக்காரு. சோ 10 நாள் அந்த காட்டுக்குள்ள ஃபுல்லா தேடி அலைஞ்சு அவர் ஒரு நிலையில அப்படியே உட்காரும்போது பார்த்தா, அவர் கண்ணு முன்னாடி ஒரு ஒத்தையடி பாதை தெரிஞ்சிருக்கு. அது கூட ரொம்ப நல்லாலாம் இல்ல. ரொம்ப டல்லா ஒரு ஒத்தையடி பாதை. அவர் அதுல நடக்க ஆரம்பிச்சு, அவர் போய் சேர்ந்த இடம் ஒரு வில்லேஜ். அங்க இருக்கிறவங்க அவருக்கு உதவி செஞ்சிருக்காங்க. அதன் மூலம் அவர் தன்னோட மீட்பு குழுவுக்கே சொல்லி அவர அவர வந்து அந்த ராணுவம் வந்து கூட்டிட்டு போயிருக்கு. சோ இப்படியும் நம்மளோட பயங்கள நாம வந்து நம்மளோட எண்ணங்களால, எண்ணத்தோட சக்தியினால நம்மளோட பயங்கள்ல இருந்து வெளிவர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி ஆத்தர் வந்து ஒரு அரசாங்க அதிகாரி ஒருத்தர பார்த்திருக்காரு. அந்த அதிகாரி வந்து 2 மணி நேரம் பேசியிருக்காங்க. அதுல இவர் என்ன அப்சர்வ் பண்ணிருக்காங்க, அவர் ரொம்ப காமா இருக்காரு. எவ்ளோ பெரிய விஷயம் வந்தாலும் ரொம்ப காமா இருக்காரு. அது எப்படி அவரால முடியுதுன்னு கேட்கிறப்ப, அவர் என்ன சொல்றாரு, டெய்லி காலையில நான் ஒரு 10, 15 நிமிஷம் ரொம்ப அமைதியா உட்காருவேன். என்ன ஆனாலுமே ஆடாம, அசையாம ரொம்ப அமைதியா உட்கார்ந்திருப்பேன். அப்போ நான் வந்து என் மனசுக்குள்ள கடல், நடு கடலோட அமைதி எனக்குள்ள நிரம்புது அப்படின்றத நான் கற்பனை பண்ணிக்கிட்டே இருப்பேன். சோ அதனால வாழ்க்கையில வெளிய எவ்ளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும், நான் வந்து அத பார்த்து பயந்ததே இல்ல. உதாரணமா எனக்கு ஒரு நாள் இரவு வந்து என்கிட்ட வேலை பார்க்கிற ஒரு சபார்டினேட் எனக்கு கால் பண்ணி, "சார் உங்க ஆபீஸ தகர்க்கிறதா உங்க அப்போசிட் பார்ட்டி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. பாம் வைக்க போறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க." அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. ஆனா நான் வந்து அவர்கிட்ட ஓகே குட் நைட். இந்த விஷயத்த நம்ம நாளைக்கு காலையில 10 மணிக்கு பார்க்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு போய் நான் நிம்மதியா படுத்து தூங்கிட்டேன். இல்ல நான் அத எனக்குள்ள எடுத்துக்கிட்டேன்னா, என் தூக்கம் தான் கெடப்போது. என்ன பண்ண முடியும்? அந்த நேரத்துல ஒண்ணும் இல்ல. சோ ஒரு எண்ணத்த நாம உள்ள கொண்டு போறதும், இல்ல வேண்டான்னு டிசைட் பண்றதும் நாம மட்டும் தான். சோ நீங்க என்ன உள்ள போணும்ன்றத நீங்க டிசைட் பண்ணுங்க. அமைதி, சமாதானம் தான் வேணும்னா, அதுக்குரிய நல்ல எண்ணங்கள உள்ள கொண்டு போங்க. மத்தவங்களோட எண்ணங்கள் வந்து உங்கள வந்து தாக்கறதுக்கு என்னைக்குமே அலோ பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க. ஆழ்மனதோட அற்புதங்கள கத்துக்கிட்டு, அத நீங்க பயன்படுத்துனீங்கன்னா, அதோட வழிமுறைகள நீங்க பயன்படுத்தினாலே, அது உங்களுக்கு உள்ள இருந்து பதிலளிக்கும். அனைத்து பயங்கள்ல இருந்தும் நீங்க ரொம்ப அழகா வெளிய வந்துரலாம் அப்படின்னு சொல்றாங்க.
அடுத்து நம்ம மனதளவுல எப்போதுமே இளமையா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம வந்து நம்மளோட ஆழ் மனசுக்கு வந்து ஒருபோதுமே முதுமை வரப்போறது இல்ல. அதுக்கு வந்து காலம், வயது, அது முதுமை அதெல்லாம் இல்லவே இல்ல. அது பிறப்பு, இறப்பு அற்றது ஆழ் மனசு அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து பிரபஞ்ச மனதோட ஒரு சின்ன பகுதி. அதனால அதுக்கு எதுவுமே இல்ல. அ நமக்கு வந்து பொறுமை, பரிவு, அன்பு, இணக்கம், சமாதானம் இது எல்லாமே நமக்குள்ள இருந்தா அது எதுக்குமே வயதுக்கு முதுமை கிடையாது. சோ இந்த எண்ணங்கள் எல்லாம் நமக்குள்ள இருந்தா, நம்ம மனசு கூட அதே அளவுக்கு இளமையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. முதுமை ஏற்படுறதுக்கு வயது காரணமே இல்ல. வயதோ, காலமோ காரணம் இல்ல. நாம அந்த காலத்த வயத பத்தின முதுமைய பத்தின பயத்த கொண்டு வரும். அந்த பயம் நம்ம நாடி நரம்புகள்ல எல்லாம் போய் தங்கறதுனால தான் நமக்கு முதுமை வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. லண்டன்ல வந்து அவர் ஒரு ஆத்தர் வந்து உதாரணத்துக்கு சொல்றாரு. நான் லண்டன்ல என்னோட பழைய ஃப்ரெண்ட் ஒருத்தன பார்த்தேன். அவன் வந்து 80 இயர்ஸ் ஓல்டு. அவன் வந்து அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, அ சக்கர நாற்காலில நான் எல்லா டாக்டர் கிட்டயும் பார்த்துட்டேன். எனக்கு என்ன வியாதின்னு யாருக்குமே கண்டுபிடிக்கவே தெரியல. நான் இருக்கிறதே வேஸ்ட்டு. என்னால யாருக்கும் பிரயோஜனமே இல்ல அப்படின்னு ரொம்ப புலம்பிட்டே இருந்திருக்காரு. அப்போ ஆக்சுவலி அவர் என்ன எண்ணத்த விதைக்கிறாரு, நான் வேஸ்ட். எனக்கு எதுவுமே இல்ல. இந்த எண்ணங்களோட அழுத்தம் தான் அவருக்கு வியாதியா இருந்திருக்க ஒழிய, உண்மையிலே அவர் உடம்புல எந்த வியாதியுமே இல்ல. சோ இதுதான் வந்து ஆத்தர் என்ன சொல்றாரு, இந்த மாரி எண்ணங்கள நீங்க விதைக்கும் போது தான், நீங்க வந்து முதுமைக்கு ஆட்படுறீங்க. ஏற்கனவே நான் முதுமை அடைஞ்சுட்டேன்னு நீங்க உள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னா, அததான் உங்க ஆழ்மனசு உங்களுக்கு வெளிப்புறத்துல எதார்த்தமா கொண்டு வந்து குடுக்குது அப்படிங்கிறாங்க. முதுமை என்பது வந்து இது இல்ல. இவன் என்ன சொல்றாங்கன்னா, அத பார்த்து பயம் கொள்ள வேண்டிய ஒரு விஷயமே இல்ல. முதுமை என்பது உங்களோட வருடங்களோட அஸ்தமனம் இல்ல. அது வந்து ஞானத்தோட உதயம். ஞானம் அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்ல. உங்க ஆழ் மனசுல இருக்கக்கூடிய ஆன்மீக சக்திய பத்தி நீங்க விழிப்புணர்வு பெறுவதுதான் ஞானம் அப்படின்னு சொல்றாங்க. சோ நீங்க எத நம்புறீங்களோ, அதுதான் உங்களுக்கு வாழ்க்கையில வரப்போகுது. நீங்க ஆக்கப்பூர்வமான விஷயங்கள்ல எண்ணத்த வச்சு, நல்ல விஷயங்கள நாடுனீங்க, அதுவே வந்து உங்களுக்கு வந்து சேரும். வாழ்க்கை வந்து எப்போதுமே ஆன்மீகமானது. அதுக்கு எந்த முடிவும் இல்ல. அதுக்கு வந்து முதுமையும் கிடையவே கிடையாது. அது வந்து தன்னைத்தானே சுயமா வாழ்க்கை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கு. எப்படின்னா, மின்சக்திய வந்து நம்மளால கண்ணால பார்க்க முடியாது. ஆனா, அதோட பயன்கள நாம எல்லாருமே அனுபவிக்கிறோம். அதே மாரி வாழ்க்கைய நம்மளால பார்க்க முடியாது. ஆமா நாம உயிரோட இருக்கோம் இல்லையா? நாம இருக்கிற வரைக்கும் நம்மளோட வாழ்க்கையும் நம்மளோட தொடர்ந்து இருக்க தானே செய்யுது. அத வந்து நாம அந்த வாழ்க்கைய எப்படி பார்க்கலாம்? ரொம்ப அழகோடையும், ரசனையோடையும், புகழோடையும் இந்த உலகத்துல வாழ்றதுக்காக தான் நாம வந்திருக்கோம். அப்படிங்கிற ஒரு உணர்வோட அத வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்கள் எண்ணங்கள் தான் வந்து எல்லாத்தையுமே உங்களுக்கு இளமையோ, முதுமையோ உங்களோட எண்ணங்கள் தான். எனக்கு வயசாயிடுச்சுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா வயசாயிடும் தான். இல்ல ஐ அம் ஆல்வேஸ் ஸ்வீட் 16ன்னு நாம நினைக்க ஆரம்பிச்சப்போ, நம்ம ஆல்வேஸ் ஸ்வீட் 16ஆ தான் இருப்போம். அததான் அவர் என்ன சொல்றாருன்னா, 84 வயசுல ஒரு டாக்டர், அறுவை சிகிச்சை நிபுணர், சர்ஜன். அவர் என்ன பண்ணியிருக்காரு, டெய்லி காலையில 2 சர்ஜரி பண்ணுவாராம். மத்தியானம் வந்து பேஷண்ட்ஸ் எல்லாம் போய் விசிட் பண்ணி பார்ப்பாராம். ஈவினிங் நைட் ஆனா உட்கார்ந்து மெடிக்கல் ஜர்னல் எழுதுவாராம். அவர்கிட்ட கேட்டப்போ, நான் சாகுற வரைக்கும் இததான் பண்ணுவேன். நான் செத்த பிறகு கூட மேல் உலகங்கள்ல கூட போய் இதே வேலைய தான் பண்ண போறேன். என்ன அங்க வந்து கத்திய வச்சு பண்ண வேண்டாம். எனர்ஜிய வச்சு பண்ணா போதும். பட் ஐ வில் டூ இட். அப்போ அந்த அளவுக்கு அவர் தன் மனதை இளமையா வச்சுக்கிட்டே இருந்தார். அதனால அவரால சுறுசுறுப்பா எல்லா விஷயத்தையும் வந்து அவரால பண்ண முடிஞ்சது. இதே மாதிரி இப்போ என்ன பண்றாங்க எல்லாரும் நாங்க இளமையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நெறைய எக்ஸர்சைஸ் பண்றது, அ ஜிம்முக்கு போறது, அடுத்து நல்ல ஹெல்த்தி டயட்டா சாப்பிடுறேன். நான் வெஜிடபிள்ஸ் தான் சாப்பிடுறேன். ஒன்லி ஃப்ரூட்ஸ். நான் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அப்படியெல்லாம் ஸ்டைலா சொல்லிக்கிறோம் இல்லையா? அந்த மாரி ஒரு டயட் எல்லாம் பண்ணி, நான் வந்து ரொம்ப இளமையா தெரியணும் அப்படின்னு நெனைக்கிறோம். அதே வந்து கொஞ்சம் நல்லா பணம் இருக்க வெல்தி பீப்பிள் என்ன பண்றாங்க, போயிட்டு அதுக்கான சிகிச்சைகள் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. அ நெறைய சிகிச்சை இப்பல்லாம் கிரையோன்லாம் நெறைய சிகிச்சைகள்லாம் வந்திருக்கு. சோ இளமைய திரும்ப கொண்டு வரதுக்காக. அந்த மாரி எடுத்துக்கிறாங்க. அடுத்து அந்த அலங்கார சிகிச்சைகள்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் கூட நெறையா பண்ணி, அவங்க வந்து தன்னோட இளமை ஆனா உண்மையிலே இப்படி யாருமே வந்து இளமையா மாறவே முடியாது. அதெல்லாம் வெளி தோற்றத்துக்கு வேணா இருக்கலாம். உண்மையா அது வந்து நமக்கு இளமைய குடுக்கவே குடுக்காது அப்படின்னு சொல்லி ஆ ஆசிரியர் சொல்றாங்க. உங்க எண்ணங்களுக்கு ஏற்றார் போல தான் உங்க இளமையோ, முதுமையோ இருக்கப்படுது. உங்க எண்ணங்கள நீங்க இளமையா வச்சுக்கிட்டா எந்த நாளுமே, எத்தன வயசானாலுமே இளமையா இருக்கலாம். இந்த பிரபஞ்சத்துக்கு இந்த உண்மைய பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய இந்த உண்மைய வந்து நீங்க
உங்களுக்குள்ள கொண்டு போயிட்டீங்கன்னா உங்க மனது எல்லா நாளுமே இளமையாதான் இருக்க போகுது. நீங்க வந்து இந்த உலகத்துக்கு குடுக்கறதுக்கு நிறைய இருக்கு. உங்க அனுபவங்கள் இருக்கு. நீங்க வந்து அதன் மூலமா இந்த எதிர்கால சந்ததியினர் எல்லாம் வழி நடத்த முடியும் இல்லையா? அதெல்லாம் நீங்க வந்து இந்த உலகத்துக்கு பண்ணலாம். ஆக்சுவலி புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கிடலாம். தினமும் நம்ம ஏதோ ஒண்ணு கத்துக்க தான் செய்யறோம். 60 வயதை விட 90 வயதுக்காரங்க வந்து இன்னும் அறிவோட இருக்காங்க. ஏன்னா அவங்க தினமும் ஒரு விஷயத்த கத்துக்கிட்டே இருக்காங்க. அதனால நீங்க கத்துக்க கத்துக்க உங்க விருப்பத்த வந்து பிரபஞ்சம் உணர உணர உங்களுக்கு அதுக்கான எனர்ஜியும் சக்தியையும் குடுத்துக்கிட்டே இருக்கு. அதனாலே நீங்க வந்து கொஞ்சம் இளமையாவே மாறிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு உதாரணமா அவங்க வந்து ஒரு புகைப்பட கலைஞரோட லைஃப் சொல்றாங்க. அவர் வந்து ஒரு பெரிய கம்பெனில நல்ல போஸ்ட்ல வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அவருக்கு 60 இயர்ஸ் ஆகும்போது அந்த கம்பெனி வந்து வாலண்டரி ரிட்டயர்மென்ட் குடுத்து அனுப்புது. அப்போ ஆத்தர் போய் கேட்டாராம், உங்களுக்கு அவங்க பேர்ல கேஸ் எல்லாம் போடணும்னு எதுவும் என்ன இருக்கா? போடலாம். ஆனா எனக்கு இஷ்டம் இல்ல. எனக்கு என் தொழில் என்னன்னு தெரியும். அவங்களுக்கு வேணா என் தேவை இல்லாம போயிருக்கலாம். ஆனா எனக்கு என்ன பத்தி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு வந்து போட்டோகிராஃபில ரொம்ப இன்ட்ரெஸ்டாம். சோ அதுக்கான கோர்ஸ்ல போய் கத்துக்கிட்டு, தன்னை இன்னும் நல்லா இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டு, உலகம் ஃபுல்லா அவர் சுத்தி வந்திருக்காரு இந்த போட்டோகிராஃபிக்காக. சோ இப்படி நீங்க வந்து உங்கள புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கும்போது, இன்னும் எனர்ஜெட்டிக்கா மாறும்போது, ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து கொஞ்சம் இளமையானவர்களா மாற ஆரம்பிக்கிறீங்க. அதனால ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, சோ நீங்க எல்லாருமே ஏதோ ஒரு புது விஷயத்த கத்துக்கோங்க. ஒரு மொழிய கத்துக்கோங்க. இல்ல புது விஷயங்கள நீங்க கத்துக்க ஆரம்பிங்க. அப்படி கத்துக்கும்போது, நீங்க ஒரு விஷயத்த புதுசா இப்ப ஒரு ஓவியம் வரைய கத்துக்கிறீங்கன்னா, நீங்க ஒரு படம் புதுசா வரையறீங்க. அப்போ உங்க மனசு எவ்ளோ சந்தோஷப்படுது. சோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள அந்த ரிஜுவனேட்டிங்ன்னு சொல்றோம்ல, அது வருது. ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. நம்மளோட இளமை கொஞ்சம் கொஞ்சமா ஐ மீன் உடம்புல இளமை வருதோ இல்லையோ, மனதுல அளவுக்கு அதிகமான இளமை வந்து வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி நீங்க தனியா இருக்கும் போதெல்லாம், உங்களோட இளமை காலத்துல நடந்த ஒரு இனிமையான நினைவுகள் எல்லாம் அசை போட்டுட்டே இருங்க. அது கூட உங்கள வந்து நல்லா உற்சாகப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து இப்பவும் இன்னொரு டாக்டரோட ஸ்டோரியா தான் சொல்றாங்க. 96 வயசுல தான் அவரு நம்ம இப்போ வந்து ஹார்ட் அட்டாக் எல்லாம் வந்தா இல்ல ஹார்ட்ல பிளாக் வந்து ஒரு ஸ்டண்ட் வைக்கிறாங்க இல்லையா? அந்த ஸ்டண்ட்ட வந்து அவர் தன்னோட 96வது வயசுல தான் டாக்டர் மைக்கேல் அவர் வந்து அத கண்டுபிடிச்சிருக்காரு. அப்போ அவரோட அசிஸ்டன்ட் என்ன சொல்றாங்கன்னா, இவர் கண்டுபிடிச்ச இந்த படைப்ப மத்தவங்க கண்டுபிடிக்கன்னா 5, 6 பிறவிகள் கூட ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த டாக்டர் கிட்ட கேட்டிருக்காங்க, நீங்க இந்த வயசுல இவ்ளோ உத்வேகமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது, அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு ஒரு சவால் இருந்து, இத செய்யணும்னு ஒரு ஆவல் இருந்து, சவால் இருந்துச்சுன்னா, உங்கள் உடலும், மனமும் திடகாத்திரமா இருந்து செயல்பட முடியும்னா, இந்த பிரபஞ்சம் வந்து அதுக்கான உத்வேகத்தையும், அ உற்சாகத்தையும் அது வந்து உங்களுக்கு குடுக்குது. சோ நாம எல்லா நாளுமே வந்து உற்சாகத்தோட செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆத்தர் வந்து வயதான பிறகு யாரெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்காங்க, நெறைய சொல்றாங்க. நான் அதுல உங்களுக்கு கொஞ்சம் சொல்றேனே. அதாவது ரோமானியர் வந்து மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோமானியர் வந்து தன்னோட 80வது வயதுல தான் கிரேக்க மொழிய கத்துக்க ஆரம்பிச்சு அதுல புலமையும் பெற்றிருக்காரு அப்படிங்கிறாங்க. எர்னால்ட் அப்படிங்கிற ஒரு லேடி வந்து அவங்க பாட்டியா ஆன பிறகுதான் இசையில வந்து பெரிய சாதனைகள்லாம் உலகளாவிய புகழ் கூட பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சாக்ரடீஸ் வந்து 80 வயதுல தான் வந்து இசை வாத்தியங்கள வாசிக்க கத்துக்க ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிறாங்க. அதே மாரி மைக்கோ அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து தன்னோட 80வது வயதுல உலக புகழ்பெற்ற ஓவியங்கள வரைஞ்சிருக்காங்க. சியோஸ் அப்படிங்கிறவரும் பெரிய கவிதைகளை எழுதி புத்தகமா வெளியிட்டிருக்காரு அப்படிங்கிறாங்க. அதே மாரி வான் கத்தே அப்படிங்கிறவர் வந்து ஒரு வாஸ்து அப்படிங்கிற ஒரு பிரபல நாடகத்தை எழுதியிருக்காரு. வான் ராங்கே அப்படின்றவரு தன்னோட 92வது வயசுல ஹிஸ்டரி ஆஃப் தி வால்ட் அப்படின்னு ஒரு வரலாற்று சரித்திர புத்தகத்தை அவர் வந்து எழுதியிருக்காரு. ஜான் வெஸ்லி அப்படிங்கிற ஒரு 88 வயசுலதான் மெத்தடியஸ் அப்படிங்கிறது அதாவது கிறிஸ்டியன்ல அது ஒரு வெரைட்டி. அத வந்து அவர் கண்டுபிடிச்சு மக்களுக்குள்ள அத பரப்பி அத ஃபாலோ பண்ண வச்சிருக்காரு அப்படிங்கிறாங்க. அதே மாரி கால் மென்டன் அப்படிங்கிறவர் வந்து தன்னோட 118வது வயதுல ரெக்கார்டு இவ்ளோ அதிக நாள் உயிர் வாழ்ந்தவர் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்ட வந்து குடுத்திருக்காங்க. சோ அப்போ அவர்கிட்ட வந்து ஆத்தர் கேட்டிருக்காரு, நீங்க வந்து இவ்ளோ இதா இருக்கிறதுக்கு இவ்ளோ வயசு வரைக்கும் நீங்க நல்லா ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு, நான் வந்து எப்பலாம் முடியுமோ நான் என்கிட்ட மகிழ்ச்சிய கொண்டு வந்து பக்கத்திலேயே வச்சுப்பேன். நான் மகிழ்ச்சியோட இருக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவேன். ரொம்ப ஒழுக்கமா வாழ்ந்தேன். வருத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் என் பக்கத்துல கூட கொண்டே வரமாட்டேன். அதுதான் அப்படின்னு சொல்றாங்க. முதுமை என்பது உண்மையில் உயர்ந்த கண்ணோட்டத்துல பார்த்தா, அது கடவுள் பற்றிய உண்மைய வந்து அறிந்து கொள்வது. அதுதான் அதோட உண்மையான பொருள்.
அப்படின்னு ஆத்தர் சொல்றாங்க. நீங்கள் இந்த முடிவு இல்லாத எல்லையற்ற பிரபஞ்சத்தோட ஒரு குழந்தை. நீங்க அந்த இருக்கு இல்லையா நிலைய அந்த சாஸ்வத்தமான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதோட ஒரு வாரிசு. அதனால உங்களுக்கு வந்து என்னைக்குமே வந்து முதுமை அப்படிங்கிறது ஒரு விஷயமே இல்லவே இல்ல. எல்லா நாளும் சந்தோஷமா ஹாப்பியா இருங்க அப்படி. சோ இதுல இருந்து ஆத்தர் என்ன சொல்றார், உங்களுக்கு என்ன வேணும்னாலும் உங்க ஆழ் மனசுகிட்டயே கேளுங்க. அதுகிட்ட கேட்டா கிடைக்காதது எதுவுமே இல்ல. உங்களோட வாழ்க்கையில எது வேணும்னாலும் நோயில இருந்து வெளிய வரணுமா, உங்களுக்கு செல்வம் வேணுமா, சுகம் வேணுமா, புகழ் வேணுமா, பேர் வேணுமா, எல்லாமே கிடைக்குது. ஒரு விஷயத்துக்கு பயப்படுறீங்களா, ஒரு கெட்ட உணர்வுகள் கோபத்துல இருந்து வெளியே வரணுமா, பயத்துல இருந்து வெளியே வரணுமா, எல்லாமே நீங்க வந்து உங்க ஆழ் மனசு கிட்ட கேட்க 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 அதுல இருந்து நீங்க வெளிவர முடியும் அப்படின்னு சொல்லி ஆத்தர் இத முடிக்கிறாரு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்ததுக்கு மேடம்க்கும் உங்க எல்லாருக்குமே இதை கேட்டவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிகள். தேங்க்யூ சோ மச். முடிஞ்சிச்சு மேம். இந்த புக்கு ஃபுல்லா முடிஞ்சிருச்சு மேம். யா சூப்பர் சூப்பர். ஆதர் ஆக்சுவலி எவ்வளவு சேமிச்சிருக்காரு, எத்தனை ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து அவர் சேமிச்சு இந்த புக்கு வரணும் அப்படின்னா அவர் எவ்வளவு ஒரு எஃபோர்ட் எடுத்திருக்காரு. எத்தனை எக்ஸாம்பிள் சொல்லிட்டே இருக்காரு அப்படின்னா நம்ம பார்த்துட்டே இருக்கோம். எக்ஸாம்பிள் நீங்க வந்து சொல்லிட்டே இருக்கீங்க சொல்லிட்டே இருக்கீங்க. கொஞ்சம் விட்டுட்டு கூட சொல்லியிருக்கேன். ஆமா, எவ்வளோ இருக்கு, எவ்வளோ ஒர்க் பண்ணிருப்பாரு அவரு. இந்த புக்கு வந்து நமக்கு எல்லாம் இந்த நாலேஜ் குடுக்கறதுக்கு அவர் எவ்வளவு ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்றது நமக்கு புரியுது. சோ அத நம்ம படிச்சு சொல்லணும்னாலும் நீங்க எவ்வளவு ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்றது நல்லா தெரியுது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப அழகா சொன்னீங்க. தேங்க்யூ தேங்க்யூ. மாஸ்டர்ஸ் எல்லாரும் பேசலாம். அருண்செல்வி மேம் உண்மையிலேயே ரொம்ப அழகா அழகா ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க. இளமைய வந்து மனசுலதான் இருக்குது, அது வந்து வயசுல இல்ல அப்படின்னு புதுசா நான் ஒரு லாங்குவேஜ் கத்துக்கணும் அப்படின்றத நான் இப்போ வந்து முடிவு பண்ணிருக்கேன். சத்தியமா புதுசா ஒரு லாங்குவேஜ் நான் படிக்காத, அதாவது அரைகுறையா இருக்கிறதுல ஏதாவது ஒண்ணு முழுசா புதுசா கத்துக்கணும். ஒருத்தங்க 96ல படிச்சு இனிமே என்ன பண்ண போறோம் இதெல்லாம் நான் நினைச்சிட்டேன். எப்போ ஒரு 30லயே நான் முடிவு பண்ணேன், இனிமே படிச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு எல்லாம். இதுக்கப்புறமும் கூட ஓரளவு மேக்கப் பண்ணிக்கிட்டே தான் வந்துட்டு இருக்கிறோமே ஒழிய இந்த மாதிரி நம்ம இது யோசிக்கல. ஆனா இப்ப எல்லாம் அதுக்கு வாய்ப்பும் கிடைக்குது, நம்ம பிஎம்சில வாய்ப்பும் கிடைக்குது. அத நீங்க சொல்ல சொல்ல அது இன்ட்ரெஸ்டாவும் இருக்குது. சோ கண்டிப்பா இன்னைக்கு நான் அது ப்ராமிஸ் பண்றேன், புதுசா ஏதோ ஒரு லாங்குவேஜ ஃபுல்லா கண்டிப்பா பண்ணணும். இனிமே ஒரு லாங்குவேஜ் என்ன படிக்க போறோம் அப்படின்னு நான் அதுல மட்டும் நானு இன்ட்ரெஸ்ட் இல்லாமலே தான் இருந்தேன். இத எல்லாருமே தெலுங்கு கத்துக்கோங்க. தெலுங்கு கத்துக்கிட்டா நம்ம பத்ரிஜியோட வேர்ட்ஸ் டிரான்ஸ்லேட் பண்றாங்க மேம். சூப்பரா டிரான்ஸ்லேட் பண்ணி பேசுறாங்க தெலுங்குல. நிறைய குடுக்குறாங்க, லெக்சர்ஸ் குடுக்குறாங்க. இல்ல மேம், எனக்கு வந்து அதுல தெரியாத வேர்டிங்ஸ கூகுள்ல பார்க்க வேண்டி இருக்குது. அது 75% தான். எனக்கு என்னன்னா உங்களை எல்லாம் பார்த்தா பொறாம என்னன்னா இங்கிலீஷ் இவ்வளவு அழகா நீங்க எடுத்துட்டு அத ரொம்ப தமிழ் படுத்துறது, அதுதான் எனக்கு ரொம்ப பொறாமை. ஏன்னா அதை நான் 20 வருஷமா படிச்சிருக்கிறேன். ஆனாலுமே அது பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அது இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு. ஆனா புரியும், படிச்சா புரியும். அவ்வளவு இன்ட்ரெஸ்டா எடுத்து படிக்க மாட்டேன். ஆனா எழுதுறது கூட எழுதிடுவேன். பேசணும்னா மட்டும் வாயில வரவே வராது. அது ரொம்ப எனக்கு கஷ்டம். உங்களை விட்டு அதுதான் அதுதான் நான் பண்ணணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். கண்டிப்பா மேம். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்றேன். ஏன்னா அப்பனா நான் சொன்னா தானே, வெளியில யார்ட்டையும் சொன்னாதானே அதை பண்ணுவோம் அப்படின்றதுனால இன்னையில இருந்து நான் கண்டிப்பா அந்த லாங்குவேஜ்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன் மேம். தேங்க்யூ. ஆனா நிறைய ஐ ஓப்பனிங்கா இருந்தது. அந்த கில்ட்டுக்குமே கூட இன்னைக்கு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. பாசிட்டிவ் தாட்ஸா மாத்திக்கணும். நிஜமாவே நாமளும் இந்த பிரபஞ்சமும் கடவுளும் நாமும் ஒண்ணுங்கிறோம். சோ நாம தானே கிரியேட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி வார்த்தைகளை வந்து இந்த கடந்த ஒரு 15 நாளா நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். நம்ம தான் கிரியேட்டர்ஸ், கிரியேட்டருடைய ஒரு போர்ஷன் தான் நம்ம அப்படின்னா நம்மளும் கிரியேட் பண்ண முடியும். கிரியேட் பண்ணுங்க. அது எப்படி கிரியேட் பண்றது? கிரியேஷனுக்கு முன்னாடி அந்த தாட்ஸ் தானே அப்படின்னு அந்த தாட்ல நம்ம வந்து நல்ல தாட்டா வச்சு கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னது உங்களுடைய இந்த ஸ்பீச், வே ஆஃப் ஸ்பீச், உங்களுடைய பிரசன்டேஷன் ரொம்ப அருமையா இருந்தது மேம். தேங்க்யூ தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ மேம். நம்ம என்னன்னா எல்லாருமே வந்து
இருக்கிற சக்தியையும் எஃபர்ட்டையும் எல்லாத்தையும் வந்து டேலண்ட் எல்லாத்துலயுமே வந்து நெகட்டிவா யூஸ் பண்றதுக்கு தான் நம்ம வந்து பண்ணுவாங்க. அவங்க யோசிக்கிற நெகட்டிவிட்டி நம்மளால வந்து யோசிக்கவும் முடியாது. அவ்ளோ ரேஞ்சுக்கு நெகட்டிவா யோசிப்பாங்க. அது அப்படியே ரிவர்ஸ் பண்ணாங்கன்னா, ஒவ்வொருத்தரும் கூட ஒவ்வொரு என்ன சொல்றது? ஒவ்வொரு விஷயத்த அச்சீவ் பண்ணலாம். ஒவ்வொரு கின்னிஸ் ரெக்கார்ட் பண்ணவே முடியும். அவ்ளோ ஒரு நெகட்டிவா யோசிப்பாங்க எல்லாருமே. அத அப்படியே ரிவர்ஸ் பண்ணணும். அவ்வளோதான். அத அந்த அப்படியே அந்த அப் ரிவர்ஸ் டு த பண்ணாங்கன்னா எல்லாருமே மகான்கள் ஆயிடுவாங்க. எஸ் மேம். நீங்க சொன்னீங்கல்ல, இந்த அப் டு த கோர் யோசிக்கிற நெகட்டிவிட்டி அது நான் தான் மேம். அப் டு த கோர் யோசிப்பேன். இதுக்கு மேல யோசிக்கவே முடியாது அப்படின்ற அளவுக்கு நான் யோசிப்பேன். ஆஃப்டர் பிஎம்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சரி, நிறைய மாறி இருக்குது. ஆனா அத வந்து நான் பிராக்டிகலா எதுவும் பண்ணல. நிறைய மாறி இருக்குது. அது எல்லா வாய்ப்புகளையும் நான் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறேன். ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கவே யோசிப்பேன். இது தேவையா நமக்கு அப்படின்னு. அதுல என்னென்னலாம் இருக்கு அதெல்லாம் ஒண்ணுமே நடக்க போறதில்ல. ஆனா அது எல்லாமே யோசிப்பேன். நிஜம்தான் மேம். அதெல்லாம் நான் மாத்தி இருந்தா எங்கேயோ போயிருக்கலாம். இப்ப நீங்க சொன்ன மாதிரி எண்ணங்கள் இந்த ஆள் மனசுல நான் எத்தனை பதிச்சு வச்சு இந்த பிரபஞ்சத்துக்கு வேற எவ்வளவு நெகட்டிவிட்டியை நான் பாஸ் பண்ணிருக்கிறேன் அப்படிங்கறதெல்லாம் இப்பதான் தெரியுது. ரொம்ப நன்றி பூவோட மேம். சேர்ந்த நாரும் மனம் பெறும். நாம எல்லாம் அப்படித்தான் மணக்க ஆரம்பிச்சிருக்கோம். அது உண்மை உண்மை மேம். கண்டிப்பா மாஸ்டராலதான். எஸ் மேம். ஸோ தேங்க்யூ மேம். நெக்ஸ்ட் தீபலட்சுமி மேம் வந்து பேச போறாங்க நெக்ஸ்ட் வீக். நோ சாய்ஸ். இனிமே நான் உங்களுக்கு வேற எந்த டைம் கொடுக்க மாட்டேன். நெக்ஸ்ட் சாட்டர்டே நீங்க தான் பேசுறீங்க. என்ன பேசுறீங்க, ஏது பேசுறீங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது. நெக்ஸ்ட் சாட்டர்டே நீங்க பேசுறீங்க. சுவாத்தியாயா நீங்க குடுக்குறீங்க தீபலட்சுமி. தீபலட்சுமி மேடம் ரொம்ப நல்லா பேசுவா. அந்த ஆமா. இதுல வருது. ஆனா இங்க மட்டும் சுவாத்தியாயா மட்டும் பேச மாட்டேங்கிறாங்க. இனி நோ எக்ஸ்கியூஸ். நெக்ஸ்ட் சாட்டர்டே தீபலட்சுமி நான் பேர் வந்து முரளி சாருக்கு போட்டாச்சு. മോർണിംഗ് സെഷനിൽ എത്ര നല്ല பண்ணியிருந்தா. மௌனத்தை பத்தி எல்லாத்த பத்தி எல்லா டாபிக்கும் ஒரு நாளைக்கு சொல்லி இது பண்ணியிருந்தாலே ரொம்ப நல்லா இருந்து. சோ நீங்க டாபிக் முரளி சாருக்கு போட்டுருங்க தீபலட்சுமி. ஓகே மேம். ஓகே மேம். சோ இப்போ நெக்ஸ்ட் வீக் அமுத்தவள்ளி மேடம் வராங்களா? நெக்ஸ்ட் வீக் வந்துருவாங்க. செவ்வாய்க்கிழமை மட்டும் கிளாஸ் எடுக்க சொல்லியிருக்கிறாங்க. சரி சரி அதுக்கப்புறம் மேடம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி சரி சரி. ஓகே ஓகே. Yes. எஸ் மாஸ்டர்ஸ், மேம், வேற யாரு இருக்கீங்க பேசுங்க. எனக்கு கூட தெலுங்கு லெட்டர்ஸ் எல்லாம் கத்துக்கணும்.